ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோடிங் பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது செகண்ட் வீடியோ. அதை பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரி வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கிவ் அதை எப்படி பண்ணியிருக்காங்க, 5 1 3 7 கொடுத்துருக்காங்க. அதாவது டைரெக்டாக ஜினா 5, ஐனா 1, வினா 3, ஈனா 7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக்கு 9, ஏக்கு 2, டிக்கு 4னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5. டைரெக்டாக அந்த நம்பரை எடுத்து எழுதணும். அடுத்து ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2, டிக்கு 4, ஈக்கு 7. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஆண்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா 25, நாட்டை 32. அப்போ டோனை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆக்சுவலி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஓங்கிறது என்ன நம்பர், 15. என்னங்கிறது என்ன நம்பர், ஓங்கிறது 15. ஓகேவா? அப்போ 15 ஓக்கு மேலே என்ன லெட்டர் இருக்குது, எல். எல்லோட நம்பர் என்ன, 12. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னா. இப்போ எண்ணுக்கு மேலே என்ன லெட்டர் இருக்குது, எம். அதோட நம்பர் என்ன, 13. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 25. ஓகேவா? அடுத்து நாட். இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, என்ன. எண்ணுக்கு மேலே உள்ள நம்ம லெட்டர் என்னது, எம். அதோட நம்பர் 13. ஓகே. அடுத்து ஓ. ஓக்கு மேலே உள்ள லெட்டர் எல். அதோட பிளேஸ் 12th பிளேஸு. ஸோ 12. அடுத்து டி. டிக்கு மேலே என்ன இருக்குது, ஜி. ஜியோட பிளேஸ் என்ன, 7th பிளேஸு. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும், உங்களுக்கு 32 கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ டோனையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, டி. டிக்கு மேலே என்ன இருக்குது, ஜி, 7. ஓக்கு என்ன இருக்குது, மேலே எல். அப்போ அதோட நம்பர் 12. எண்ணுக்கு மேலே என்ன இருக்குது, எம். அதோட நம்பர் 13. ஈக்கு மேலே என்ன இருக்குது, ஈக்கு இது மேலே இருந்ததுன்னா கீழே உள்ளதை எடுத்துக்கோங்க. அப்போ ஈக்கு கீழே என்ன இருக்குது, வி. அதோட நம்பர் 22. ஓகேவா? இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், நமக்கு 54 கிடைக்கும். அப்போ டோனை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 54. ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் இருக்குன்னா அதோட மேலே உள்ள லெட்டரோட நம்பர் எடுத்து அது எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ செக்ஷனை 1ன்னு பண்ணியிருக்காங்க. செக்ஷனில் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்ன்னா 1ன்னு பண்ணியிருக்காங்க. ஈனா 5. இப்போ ஈங்கிறது 5, ஈங்கிறது 5. அப்போ டைரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. சி 3, அதுவும் டைரெக்டு தான். அப்போ எஸ் எப்படி 1 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூ என்ன, 19. அப்போ 9 + 1 என்ன, 10. 10 ப்ளஸ், அதாவது இது எப்படி பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 + 0 என்ன, 1. அப்போ என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்குது. அதுதான் இங்கே அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இ, சி எல்லாம் டைரக்ட் தான். டி நம்மளுக்கு என்ன வேல்யூ, 20. அப்போ 2 + 0 என்னது, 2. ஓகேவா? அதுதான் 2 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐக்கு பார்த்தோம்னா ஐ 9 தான், டைரக்ட் வேல்யூ தான். ஓ என்ன வேல்யூ நம்மளுக்கு, 15. அப்போ 1 + 5 6. என்ன வேல்யூ, 14. அப்போ 1 + 4 5. அந்த மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்காங்க. அப்போ பியோடது என்ன வேல்யூ, பியோடது 16. அப்போ 1 + 6 7. ஏயோடது டைரக்ட் வேல்யூ, சியோடது டைரக்ட் வேல்யூ, கேயோட வேல்யூ என்ன, 11. அப்போ 1 + 1 2. ஈயோடது 5. டியோடது அகைன் என்னது, 2 + 0 2. ஓகேவா? இப்படி தான் அதை கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ எஸ்ங்கிறது 19னா 19 + 1 10. 10ல் 1 + 0 1. அதாவது அந்த எல்லா 2 டிஜிட்டில் இருக்குன்னா அந்த சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுற வரைக்கும் அதை சம் பண்ணுறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து செர்டைனை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த இதையும் நம்ம கோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சொல்லியிருந்தால இந்த பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சியோட பேர் என்ன, எக்ஸு. ஈயோட பேர் என்ன, வி. ஆரோட பேர் என்ன, ஐ. டியோட பேர் என்ன, ஜி. ஏயோட பேர் என்ன,
Z. ஐயோட பேர் என்ன? R. என்னோட பேர் என்ன? சாரி, இங்கே M வரும். M. ஓகேவா? இப்படிதான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம இந்த சமம் பண்ணோம். இப்போ எம்மோட பேர் என்ன? N. ஓகே. அடுத்து யூவோட பேர் என்ன? யூக்கு என்ன கிடைக்குது? F. F. என்னோட பேர் அகெயின் வந்து இப்படி இது கீழே கேட்டிருந்தாங்கன்னா மேலே எடுத்துக்கங்க, மேலே கேட்டிருந்தாங்கன்னா கீழே எடுத்துக்கோங்க. அப்போ M. பியோட பேர் என்ன? W. ஏயோட பேர் என்ன? Z. அடுத்து என்னோட பேர் என்ன? அகெயின் M. ஈயோட பேர் என்ன? V. ஓகேவா? இப்படி தான் அதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இஃப் ரெயின் இஸ் வாட்டர், வாட்டர் இஸ் ஸ்கை, ஸ்கை இஸ் கோடட் as C. வேர் டு ஏர்கிராஃப்ட் ஃப்ளை. ஏர்கிராஃப்ட் எங்கே ஃப்ளை ஆகும்? ஸ்கையில். அப்போ ஸ்கை என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க? சின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சின்னு தான் எழுதணும், ஸ்கைன்னு எழுதிடக்கூடாது. ஓகே. ஸ்கைங்கிறதுக்கு வந்து ஆன்சர் கிடையாது, சி தான் ஆன்சரு. இதை நம்ம சூஸ் பண்ணிடலாம், கவனமாக சூஸ் பண்ணணும். அதாவது அது எங்கே ஃப்ளை பண்ணணும்னு பார்க்கணும், அது வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆன்சரை தான் எடுத்து எழுதணும். ஓகே. இப்போ அடுத்து மவுஸ் இஸ் 41, தென் ரெடி இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி மவுஸ் வந்து 41 வந்துச்சு அப்படின்னா, இதில் வந்து வவ்வல்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. வவ்வல்ஸ்னால் எது? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல. ஏஇஐஓங்கிறதா என்னது? வவ்வல்ஸ். ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த வவ்வல்ஸ் இந்த லெட்டரில், இந்த வேர்டில் இப்போ மவுஸுங்கிறதுல எதெல்லாம் வவ்வல்ஸ்னு பாருங்கள். ஓ, யூ, இ. ஓகேவா? 3 லெட்டர் வந்து வவ்வல் இருக்குது. இப்போ ஓவோட நம்பர் என்ன நம்மளுக்கு? ஓவோட நம்பர் என்ன? 15. ஓகேவா? ஓ 15 ப்ளஸ் யூவோட நம்பர் என்ன நம்மளுக்கு? 21. 21 ப்ளஸ் ஈயோடது என்னது? 5. இதை ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 20 + 10 30, 35 40 41. ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, இந்த வேர்டில் உள்ள வவ்வலோட லெட்டர்ஸ்க்கு மட்டும் உள்ள நம்பரை எடுத்துகிட்டு அதை சம் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இங்கே என்னென்ன வவ்வல் லெட்டர் இருக்குது? இ, ஏ. நம்மளுக்கு ஈனா என்ன தெரியும்? 5. ஏ என்ன? 1. அப்போ 5 + 1 6. இப்படி தான் இதை கோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர்னு இருக்குது. இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? சம்மந்தமே இல்லாமல், அதோட பேரும் கிடையாது இது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு சின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் வரணும், அப்படியும் பண்ணல. இது 6 சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப லாங்காக வருது. இப்போ இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ரிவர்ஸில் எழுதிக்கோங்க இது. ஓகேவா? ஆர், இ, டி, யூ, பி, எம், ஓ, சி. ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த 6 அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? அதாவது லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே எழுதியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படியே எழுதியிருக்காங்க, லாஸ்ட்டு லெட்டரையும் அப்படியே எழுதியிருக்காங்க. மித்த உள்ளதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஈக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப், டி, யூ, யூ, வி, பி, கியூ, எம், என், ஓ, பி. அதாவது அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெட்டர் +1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இது அதே மாதிரி கோட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? ரிவர்ஸில் எழுதிக்கணுமா? அப்போ லாஸ்ட்டு லெட்டர் என்னது? இ. அப்போ இ, என், ஐ, சி, ஐ, டி, இ, எம். எழுதிட்டோமா? ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். லாஸ்ட் லெட்டரையும்
சாரி ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் அப்படியே எழுதணும். இ எம் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ, ஐக்கு அப்புறம் ஜே, சிக்கு அப்புறம் டி, ஐக்கு அப்புறம் அகெயின் ஜே, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப். இப்படி தான் இதை வந்து நம்ம கோட் பண்ணணும். இஓ ஜேடி ஜேஇ எஃப்எம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.